அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அசட் அசையா சொத்து அப்படின்றது யாருக்கு ரொம்ப ஈஸியா அமையும்? அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒரு கேள்வி இருக்கும். எல்லாருமே நம்ம அதுக்காக தான் போராடுறோம். ஒரு உட்கார்றதுக்கு ஒரு வீடு வேணும். அதே மாரி அசையா சொத்து அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் விவசாய பூமின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விவசாய பூமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது செவ்வாயுடைய காரகம். அசையா சொத்துல வரக்கூடியது நல்ல வசதியான வீடு. அது சுக்கிரனுடைய காரகம். அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு பெற்றிருக்க, செவ்வாய் சுக்கிரனின் சாரத்திலோ சுக்கிரன் செவ்வாயின் சாரத்திலோ அமர்ந்திருந்து இந்த சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ லக்ன கேந்திரம் பெற, அதனால லக்ன கேந்திரத்தில் சுக்கிரனுக்கு மாளவியா யோகம்னு பேரு. லக்ன கேந்திரத்துல சுக்கிரன் நின்னுச்சுன்னா அவன் நல்ல வாகன யோகம் அமையும். நல்ல வசதியான வீடு. ஹால்லாம் பெருசா இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா பிராடா இருக்கும். வீடு வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இதே செவ்வாய் வந்து சந்திர கேந்திரத்துல அமைய பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீர் வளம் மிக்க ஒரு விவசாய பூமி அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து அது சந்திர கேந்திரத்திலோ அல்லது லக்கண கேந்திரத்திலோ இருந்து அதை குரு பார்த்திருந்தால் அவங்களுக்கு தான் ஏக்கர் கணக்குல விவசாய பூமி இருக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். தேக்கு தோப்பா இருக்கலாம், முந்திரி தோப்பா இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய மரங்கள் வச்சிருப்பாங்க. ஸ்ட்ராங்கான மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அது சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன், செவ்வாய் அமைய பெற்றிருக்கும். அல்லது மினிமம் சந்திர கேந்திரத்துல செவ்வாயாச்சும் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு, அதற்கு சுபர் பார்வை, செவ்வாய் சுக்கிரன் லக்ன கேந்திரம், சந்திர கேந்திரம். இந்த அமைப்புகள்ல இருக்க அவங்களுக்கு வந்து அசட் அசட் அப்படின்றது அசையா சொத்துக்கள் அப்படின்றது உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதே வந்து சந்திர கேந்திரத்தில் புதன் அமைய பெற்று அந்த புதன் செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா பூமி காரகனோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கு. செவ்வாய் புதன் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட லக்கண கேந்திரத்திலோ சந்திர கேந்திரத்திலோ அமைந்திருக்க காலி மனை அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து ரியல் எஸ்டேட்லாம் நான் பண்ணலாமா சார்? பூமி வாங்கி விற்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பூமி வாங்கி கைமாத்தி கொடுக்கறது அப்படின்றது மீடியேட்டர். செவ்வாய் புதன் தொடர்பு, செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்க புதன் அந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நீச கிரகங்கள் ஏதானும் பார்த்து இருக்கு அப்படின்னா அவங்க பேர்ல அசட் வச்சுக்க முடியாது, வாங்கி விற்கலாம். புரோக்கர் தொழில் அவங்க தான் செய்யலாம். புதனோட செவ்வாய் சம்பந்தப்படணும். புதன் செவ்வாய் நட்சத்திரத்துல நிக்கணும், அல்லது செவ்வாய் புதன் நட்சத்திரத்துல நின்னுச்சு, புதன் செவ்வாய் தொடர்பு ஏதான ஒரு வகையில இருந்ததுன்னா அவங்க புரோக்கர் தொழில் பண்ணலாம். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.